கர்த்தர் சொல்றாரு, இனிமே உங்க வாழ்க்கையில தேவ தூதர்கள் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக உங்க வாழ்க்கையில இப்பொழுது தேவனுடைய தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த தேவ தூதர்களுக்காக கரங்களை தட்டுவோமா? உங்க பக்கத்துல ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க காதுல கேட்கும். உங்களுக்கான எல்லா விதமான தேவைகளும் அவங்க கண்டிப்பாக சந்தித்து கொடுப்பாங்க. அதுதான் கர்த்தர் இங்க சொல்றார். 12ஆம் வசனம் பாருங்க. யோவான் ஸ்நானகன் காலம் முதல், எப்போ? யோவான் ஸ்நானன் காலம் அப்படின்னா அது முன்னாடி இதெல்லாம் கர்த்தர் மறந்துட்டார். யோவான் ஸ்நானன் காலம் முதல்னா அங்கெல்லாம் பாயிண்ட் இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன முக்கியத்துவப்படுத்துறாரு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு இவன் சொல்லிட்டானே. அப்ப எப்ப பரலோக ராஜ்யம் பிரசங்கப்பட்டது? யோவான் ஸ்நானன் காலத்துல. அந்த யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. இதான் ராஜ்யத்தின் மனநிலைமை. பெற்றுக்கோ, ராஜ்யத்தின் புத்திரனாய் இரு, ராஜ்யத்தின் பிள்ளையாய் நீ இரு அப்படின்னு இது வரைக்கும் எதிலிருந்து தெரியுமா? அங்க யோவான் ஸ்நானன் ஆரம்பிச்சு